ஹாய் பட்டூஸ், நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க எல்லாரும் கேட்கலாம். நம்ம மின்ட்டுக்காகம் கொஞ்ச நாள் கிராமத்துல வசிக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட குழந்தை ரோசியையும் கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்தின் மைய பகுதியில் இருக்கும் ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தா. கிராமத்தின் ஒரு கூரை வீட்டில் தீ பற்றி விட்டது. உடனே மின்ட்டுக்காகம் தீயணைப்பான் துறைக்கு சென்று அவர்களை அழைத்து வந்து அந்த பிரச்சனையை சரி செய்தது. மின்ட்டுக்காகத்தை எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. மின்ட்டுக்காகத்துக்கும் சந்தோஷம். இப்படியே கிராமத்துல யாருக்கு எந்த உதவினாலும் மின்ட்டுக்காகம் உடனே போய் செய்யும். மின்ட்டுக்காகம் இப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யும். மின்ட்டுக்காகத்துக்கு எல்லாரும் உணவு கொடுப்பாங்க. அதனால மின்ட்டுக்காகத்துக்கு உணவு பிரச்சனையே இல்லாம இருந்தது. ஒரு நாள் மின்ட்டுக்காகம் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க காட்டை சுத்தி பார்க்க போச்சு. அங்க காத்து ரொம்ப பலமா வீசிக்கிட்டு இருந்தது. அங்க ஒரு மரத்துல குருவி கூட்டுல குட்டி பறவை மட்டும் இருந்தது. மின்ட்டுக்காகம் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா அந்த குட்டி பறவை காத்துல பறந்து போயிட்டு இருக்கும். உடனே மின்ட்டுக்காகம் போய் காப்பாத்திருச்சு. குட்டி பறவை கிட்ட மின்ட்டுக்காக அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு, இந்த காட்டுல உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அம்மா எனக்காக உணவு தேடி போயிருக்காங்க, உணவு கிடைச்சிருக்காது, அதான் அம்மா வர லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அம்மா பறவையும் ரொம்ப சோகமா உணவு இல்லாம வந்தது. மின்ட்டுக்காகவும் கொஞ்சம் உணவு எடுத்துட்டு போயிருந்தது. அதை அவங்க கிட்ட குடுத்துட்டு திரும்பி வந்துடுச்சு. கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மின்ட்டுக்காகம் அந்த காட்டை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. மறுநாள் மின்ட்டுக்காகம் அந்த குருவி கூட்டுக்கு போச்சு. அம்மா பறவை அங்கதான் இருந்துச்சு. நேற்று நீங்க உணவு கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டீங்க, என்னால உங்ககிட்ட நன்றி கூட சொல்ல முடியல. நீங்க என் குழந்தைய கரெக்டான டைம்ல காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் நண்பர்களா ஆகிட்டாங்க. மின்ட்டுக்காகவும் குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காட்டுல இருக்க மற்ற பறவைங்க மின்ட்டுக்காகத்தை கருப்பு கருப்புன்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மின்ட்டுக்காகம் கோவப்படாம எடுத்துக்கிட்டு வந்த தானியங்களை குருவி கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் மின்ட்டுக்காகம் அந்த காட்டை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படியே யோசிச்சுக்கிட்டு பறந்து போச்சு. அங்க ஒரு விவசாயி தானியங்களை விதைச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தத பார்த்தது. உடனே அந்த விவசாயி கிட்ட போய் விவசாயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிச்சு. உடனே மின்ட்டுக்காகத்துக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம போய் அந்த குருவி கிட்ட விவசாயம் பண்ணி உணவு சாப்பிடலாம்னு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுது. உடனே மின்ட்டுக்காக திரும்பவும் குருவி கூட்டுக்கு போச்சு. இதை எல்லாத்தையும் குருவி கிட்ட சொல்லிச்சு. குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம இதை உடனே பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்தாங்க. மின்ட்டுக்காகவும் குருவியும் தானியங்களை விதைச்சி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் குருவிக்கு உணவு மின்ட்டுக்காகவும் எடுத்துக்கிட்டு வந்து தரும். இதெல்லாம் அந்த காட்டுல இருந்த பறவைங்க பார்த்து மின்ட்டுக்காகத்தையும் குருவியும் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் தானியங்கள்லாம் விளைஞ்சு வந்தது. அத பார்த்த மற்ற பறவைங்க ஆச்சரியப்பட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு யோசிச்சு மின்ட்டுக்காகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா மின்ட்டுக்காகம் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களுக்கும் விவசாயத்தை கத்து கொடுத்துச்சு. அங்க இருந்த எல்லா பறவைங்களும் அன்னையில இருந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த காட்டு பறவைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மின்ட்டுக்காகத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். பட்டூஸ், உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டா அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே சரி பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க உதவியா இருக்கணும். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நீங்களே அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். தேங்க்யூ.